அடுத்த பிறவில ராமானுஜரா பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, மாணிக்கவாசரா பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாணிக்கவாசருடைய சிலை அங்கே இருக்கு. அந்த 1000 பேருக்கும் முக்தி கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து சகஸ்கர லிங்கமாக தானும் ஐக்கியமானார் அப்படிங்கிறது தான். அந்த இளந்த மரத்துக்கு கீழே சகஸ்கர லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கு. அந்த இடத்துல தரிசனம் பண்ணோம்னா அத்தனை சிவபக்தர்களுடைய அடியாருடைய ஆசீர்வாதம் இங்கே கிடைக்கும். இதை முடிச்ச சிவபெருமான் இந்த இடத்துல தான் மண்டோதரிக்கும் ராவணீஸ்வரனுக்கும் திருமணம் நடந்ததாக வரலாறு. இதே உத்தரகோசமங்கையில் தான் மிகப்பெரிய, அதாவது இந்த உத்தரகோசமங்கையில் தான் திருவிளையாடலில் ஒரு கதை வரும் உங்களுக்கு, வலை பிடிச்சு மீன் பிடிக்கிற வரலாறு. இங்கே தன்னுடைய சக்திக்காக அறையிலே சிவபெருமான் தன்னுடைய தாண்டவத்தை ஆடி காட்டுறார். அந்த காட்சி தான் இங்கே ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நடராஜர், மரகத நடராஜருக்கு இங்கே அபிஷேகம் ஆராதனை நடத்தப்படுகிறது அல்லவா, அந்த நாள். அப்போ அடியார்கள் எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய காட்சியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே அறையிலே ஆடினேன், அங்கே தில்லையிலே அம்பலத்தில் ஆடுறேன், அங்கே வாங்கன்னு சொன்னார். அப்போது இந்த நடராஜர் ஆதி சிவன். அந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் கிடந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியில் பராமரிப்பு செய்ததா சொல்கிறாங்க. இன்னும் வேலைகள் கிடக்கு. ஆனால் ரொம்ப பராமரிப்பு, ரொம்ப கோயில் வந்து இப்போ ரொம்ப புனிதமாக சுத்தமாக ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துல போய் நிற்கும் போதே ஒரு சிலிர்ப்பு இருக்கு. அங்கே நவக்கிரகங்களுக்கான சன்னிதானம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் மட்டும்தான், சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தான் அங்கே இருக்காங்க. சந்திரன், சூரியன், செவ்வாய். மற்ற எந்த நவக்கிரகங்களும் அங்கே இல்லை. அப்போ இந்த நவக்கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே தோன்றிய கோவில் மண்ணுக்கு முன்பிறந்த மங்களேஸ்வரி. அதுக்கு தான் மங்களநாதன், மங்களேஸ்வரி. மங்களநாதன் என்ன எப்படி பெயர் இருந்துச்சுன்னா, ராவணீஸ்வரனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடித்து வைத்ததுனால அவருக்கு மங்களநாதன் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நிறைய திருமணங்கள் அங்கே நடக்கும். இந்த ஆலயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய தோஷங்கள், திருமண தடைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் தடைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளோடு யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு போனால் அது மாறிடுங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிவன் கோவிலில் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 50 வயசு தாண்டிடுச்சு இல்லையா, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய விழாவை பார்த்ததே இல்லை. இதுதான் மிகப்பெரிய பொருள் செலவில், மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய கூட்டத்தை சந்தித்தது. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ராமநாதபுரத்தை சுற்றி தம்பிச்சு போடுது அத்தனை சாலைகளும். மக்கள் வர முடியலை. ராமநாதபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டர். ராமநாதபுரத்தில் அத்தனை ஹோட்டல்களும் நிரம்பி வழிந்தன. அத்தனை லாட்ஜ் ரூமும் ஃபுல்லாகி போச்சு. சாப்பாடு ஹோட்டல் ஃபுல்லாகி போச்சு. அந்த உத்ரோசமங்கை கோபுரத்தை சுற்றி அன்னதானங்கள் அளவில்லாமல் கொடுத்தார்கள். ஆனாலும் தாக்கு பிடிக்க முடியல. 8 லட்சம் பேர் மக்களை எப்படி பாதுகாக்கிறது? ஆனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, சிறிய சத்தமோ சண்டையோ பிரச்சனைகளோ எங்குமே இல்லை. அவ்வளவு நெருக்கடியான கூட்டம். ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும், ஒருத்தர் மயங்கினால் தண்ணி கொடுப்பதும், ஒருத்தரை கூப்பிட்டு அரவணைப்பதும், மனித நேயத்தை இங்கே தான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கு பார்த்தாலும் புரியாத காலத்தில் சில சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்த காலத்திலலாம் மாறி இன்று அவ்வளவு பேரும் பச்சை குழந்தை தூக்கி போடியா, துண்டு போட்டுக்கப்பா, தண்ணி வச்சுக்கிறியா, பத்திரமா போ, வண்டி அப்படி கொண்டு போ, இதுக்குள்ளே கவனமாக போயா. எவ்வளவு மனித நேயம் காத்திருந்தது அந்த சிவனுடைய மகிமையாக